மருமகளே, உங்ககிட்ட ஒரு 50,000 பணம் கொடுத்து வச்சிருந்தல்லம்மா, அதை எடுத்துட்டு வாடா. அந்த பணம் ஏய் அதான் அம்மா கேட்குறாங்களா, போய் எட்டுனோ போ. இல்லைங்க, அந்த பணத்தை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். என்னது எங்கள் அம்மா பணத்தை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? அப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கங்க, எமர்ஜென்சிக்கு கேட்டாங்க, அதனால தான் கொடுத்துட்டேன். தேவையில்லாத வேலை பண்ணுங்கிற நீ. டேய் நிறுத்துடா, எதுக்குடா இப்போ அவளை திட்டிட்டு இருக்க? ஏதோ அவசரம் தானே, கொடுத்துட்டா பார்த்துக்கலாம், விடுறா. சும்மா அது போய் திட்டிட்டு. ஏய் எது ஒன்று கேட்டு பண்ண மாட்டியா, உன் இஷ்டம் தான் பண்ணுவியா? அண்ணா, அண்ணியை திட்டாத. அவங்க ஒன்றும் பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுக்கல. அப்புறம் ஸ்வேதா, 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 என்னாச்சு ஸ்வேதா? நேற்று காலையில இருந்து ரூமை விட்டு வெளியே வரல. ஒன்றும் இல்லை அண்ணி. என்ன கண்ணுல கலங்கி இருக்கு? என்னாச்சு சொல்லு. என்னாச்சுன்னு கேட்கறல்ல. அண்ணி, நேற்று ஃபங்க்ஷன் போகும்போது என்கிட்ட செயின் இல்லை. அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கோல்டு செயின் வாங்கி போட்டுட்டு போனேன். அது எப்படியோ ஃபங்க்ஷனில் மிஸ் பண்ணிட்டேன் அண்ணி. என்ன ஸ்வேதா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அண்ணி. இந்த விஷயத்தில் நீங்கள் தான் அண்ணி ஹெல்ப் பண்ணணும். காலையில் ஸ்வேதா, இதுக்காக இதுக்கு கால் நல்லா விழுற? சரி, அத்தை என்கிட்ட கொடுத்த 50,000 இருக்கு, இப்போதைக்கு அது தரேன், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ, சரியா? சரிங்க அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த விஷயத்த முன்னாடி அம்மாட்ட சொல்லுங்களாம்ல. இல்லைங்க, இந்த விஷயத்த சொன்னேன், இதுக்கு மேலே இவ்வளோ காலேஜ்க்கே அனுப்ப மாட்டாங்க, அதனால தான் அவங்ககிட்ட சொல்லலை. அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு மறைச்சிட்டு இருக்க முடியும் சொல்லு? அதுக்கு தான் சொல்றது, வெள்ளக்கேத்த வேக்க இருக்கணும்னு. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் பிரச்சனையில போய் முடியும். இதுக்கப்புறமாச்சும் இப்படி பண்றால வச்சுக்காத.